திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 9 நாட்களாகியும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்று போராட்டம் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம், விவரங்கள் என்ன பாலாஜி? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் கடந்த 9 நாட்களாக குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என கூறி பல்வேறு தரப்பினரும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். நேற்று கூட அதிமுகவினர் போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேரணியாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்க வந்தனர். அப்போது அனுமதி இல்லை என கட்சியினரை மெயின் கேட்டிலேயே தடுத்து நிறுத்தியதால் தடுப்புகளையும் கேட்டையும் மீறி தள்ளிக்கொண்டு காவல்துறையை தள்ளிக்கொண்டு தாவேகா கட்சியின் உள்ளே நுழைந்தால் பரபரப்பு காணப்பட்டது. இந்த சம்பவத்தில் தற்போது சுமார் 5 நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்குமாறு காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் மெயின் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்ததால் காவல்துறையினர் தாவேகா கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் குழுமி இருக்கும் நிலையில் காவல்துறையினருக்கும் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. மேலும் தற்போது 5 நிர்வாகிகள் மட்டும் உள்ளே சென்று காவல் நிலையத்தில் மனு அளித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.